ஹாய் குட் மார்னிங் காய்ஸ். ஐ ஆம் Hi, good செந்தில் நியூ morning, ஸ்டார். guys. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? I am Senthil சாப்பிட்டீங்களா? என்ன Newstar. பண்ணுறீங்க? எனக்கு லைக் இது ஒரு பண்ண, சின்ன ஷேர் பண்ண, விலாக் தான். கமெண்ட் பண்ண எல்லா நல்ல ஆம்லெட் சாப்பிட்றேன், உள்ளவங்களுக்கும் என் மீன் மனமார்ந்த குழம்பு, நன்றியை ஒயிட் தெரிவித்துக்கிறேன். ரைஸு. இப்போ ஒரு சின்ன விளாக் அப்படியே தான். எங்களுடைய இப்போ விவசாயத்தையும் ஆம்லெட் உங்கள்கிட்ட சாப்பிட்றோம் காமிக்கிறேன் சும்மா இன்னைக்கு. லைட்டாக. அதுதான் ஒரு சின்ன விலாகு. இந்த ஆம்லெட் வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோன்னா, ஆனியன்னு கிரீன் சில்லிலாம் போட்டால் அதில் கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு டைஜஷன் ஆகாது, வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனியன் போட்டாக்கா அது நறுக்கு நறுக்குன்னு சத்தம் வரும். இந்த ஆம்லெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே போட மாட்டோம். அந்த ஜீரகம் போடுவோம். அதோட வந்து பெப்பரு, சால்ட்டு ஆனியன்லாம் இது எதுவுமே மட்டும் மிஸ் தான். இத பண்ணக்கூடாது. மட்டும் போட்டு அடிச்சு, ஆனியனு அப்படியே ஊத்தி ஒரு ஆம்லெட் அடிச்சு, அப்படியே இன்னும் டெய்லியுமே ஆம்லெட் கூட அவிச்ச டொமாட்டோ முட்டை கூட மிக்ஸ் பிடிக்காதவங்க பண்ணால் ஆம்லெட் டேஸ்ட் வரும். சாப்பிடுங்க. ஆனா டெய்லி நான் இல்லைன்னா 2 வெறும் முட்டை ஜீரகம், சாப்பிடுவேன். அதனால வந்து இன்னைக்கு ஆம்லெட். பெப்பர், நேத்துலாம் சால்ட்டு பாயிலிங் போதும். எக் தான் சாப்பிட்டேன். ஓ ஓ. நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. முட்டை வந்து புரோட்டீன் தானே. அதனால நமக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்கு வந்து கண்டிப்பா நல்லாருக்கும் முட்டை சாப்பிடுறதுனால. எந்த பிரச்சனையும் கிடையாது. இம்யூனிட்டி பவர் அது அதிகமா இருக்கும். ஆனா சாப்பாடே இல்லன்னா கூட நான்லாம் வந்து வெறும் முட்டைய கூட சாப்பிட்டு கம்முன்னு டியூட்டிக்கு போயிடுவேன். அப்பதான் டியூட்டிக்கு சரி கிளம்புனேன். கிளம்பும்போது தான் சரி சாப்பிட்டேன். ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்து சாப்பிட்டு போனேன். பாருங்க, என்னுடைய வீடியோவை பாருங்க. என்னுடைய வீடியோவை பார்த்த லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனை வந்து வாழ வைக்கிறதும், அழிக்கிறதும் பொதுமக்கள் தான். நம்ம என்னாதான் நம்மக்கிட்ட டேலண்ட் இருந்தாலும், பொதுமக்கள் இல்லாத அரசியல்வாதியும் வரமாட்டாங்க. பொதுமக்கள் இல்லாத யூடியூபரும் வரமாட்டாங்க. எத்தனை யூடியூபரை வாழ வைக்கிறது இந்த பொதுமக்கள் தான். அவங்க தான் நமக்கு கடவுள். நீங்களும் ஆம்லெட் இந்த மாதிரி ஒரு முறை போட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அதில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். வெறுமாவே சாப்பிட்லாம். ரைஸ் கூடலாம் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார், ரசம், காரக்குழம்பு அது கூடலாம் சாப்பிட்டு பாருங்களா, நல்லாயிருக்கும். நான்லாம் அப்படி தான் சாப்பிடுவேங்க. விடாது. எனக்கு ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு பாடி வந்து மீடியமாக தான் வச்சுருக்கிறேன். ஆனால் ஃபேஸ் மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் பஃபினஸ்ஸாக இருக்குது. அது பார்க்கணும். என்ன விஷயம்னாக்கா, நல்லா கொஞ்சம் இங்கே நல்ல கிளைமேட்டு நல்லா இருக்குது. சாப்பாடு குறைச்சி தான் சாப்பிட்றேன். ப்ளஸ் வந்து நல்ல முட்டை, மீன், கறிலாம் சாப்பிட்றத விட தயிர் நிறைய குடிக்கிறேன்ல. அதனால் ஃபேஸ் அப்படி நல்லா பஃபினஸ்ஸாக இருக்குது. பாருங்க, ஆம்லெட் எப்படி எடுத்து சாப்பிட்டு சும்மா பார்த்தேன். அது ரஃப்பாக இருக்குதுங்க. அந்த மாதிரி போடுறதுனால விடவே முடியல. அது நான் என்ன பண்ணுறது? அப்படியே கடிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக எடுத்து உள்ளே விடலான்னு தான் பார்த்தேன் வாயில். வாய்க்குள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் குழம்பு இது மதுரை ஸ்டைலில் ஒரு பாட்டி வச்சாங்க. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அந்த பாட்டி செஞ்சதை. ஒரு பாட்டி ஹைட்டாக இருப்பாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தாக்கா எல்லா மசாலாவையும் வறுத்து தான் அரைச்சாங்க. அந்த மாதிரி நான் வறுத்து தான் மிக்சியில் அரைச்சேன். ஆனால் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. இன்னும் ஒன்று இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்காதுல்ல. எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக கொஞ்சம் மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஃபிஷ் எல்லாம் ரொம்ப நாள் ஐஸ் பேக்கில் இருக்கிற ஃபிஷ் தான் இங்கே கிடைக்கும். ஃப்ரெஷ் எதுவுமே கிடைக்காது. ஆம்லேட்டை முடிச்சுட்டு தான் நான் சாப்பாட்டு கூடலாம் ஆம்லேட் சாப்பிட மாட்டேன். நான் வந்து ஆம்லேட்லாம் தனியாக சாப்பிடுவேன். அவிச்ச முட்டையாக இருந்தால் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவேன். அது நல்லாயிருக்கும். கையால் எடுத்து சாப்பிட்றேன், அப்புறம் ஆம்லேட் ஸ்மெல்லு வருமே, அதனால் ஸ்பூனில் சாப்பிட்றேன். பாருங்கள், அதில் என்ன இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு டாட்டு கீழே வந்து அதை தான் எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோதான், ஆம்லேட் சாப்பிட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடை ட்ரை பண்ணணும். அடுத்தது வந்து சாப்பாடு எடுக்கணும். ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்து அது லெமன் ஜூஸ். அந்த லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் லெமனு, சால்ட்டு, வாட்ரு அது 3 மட்டும். நான் விட்டமின் சி அதிகமாக இருக்குல்ல, நல்ல டைஜஷன் ஆகும், நல்லாயிருக்கும். அந்த சுகர் போட்டு குடிக்கிறத விட லைட்டாக சால்ட்டு போட்டு குடித்தா அதோடைய டேஸ்ட்டே தனி, வேறு லெவல். அப்படியே நான் இதுவரையும் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடித்ததே கிடையாது. இங்கே வந்து இந்த மாதிரி லெமன் ஜூஸ் தான் குடிப்பேன். லெமனு கொஞ்சம் சால்ட்டு தான் குடிப்பேன்.
அது நம்மளுக்கு அப்படியே ஒரு புத்துணர்வாக இருக்கும், பயங்கர புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆம்லேட், சாப்பாடே சாப்பிட போகிறேன். தக்காளி, ஆம்லேட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 2 வெள்ளை அடுத்தது தட்டில் சோத்தை எடுக்க போகிறேன். பாய். வாங்க சோறு எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். வாங்க என் சோறை பாருங்கள். மறக்காம நான் இங்கே பாசுமதி ரைஸ் தான் சாப்பிடுவேன். ஏதோ குழம்பு வைக்க தெரியாத வச்சு ஒரு குழம்பு ஒரு காட்டுறேன். தட்டில் சோத்தை எடுத்தாச்சா, நெக்ஸ்ட்டு சோத்தை அடிக்கிற பாருங்க. பயங்கர காரம், ஸ்பைசி அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது அதில். சாப்பாடெல்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், ஏன்னா அதிகமாக சாப்பிட்டா வயிறு வந்துடும், பாடி ரொம்ப ஒபீஸ் ஆகிடும். அதனால் வந்து சாப்பாட்டை குறைச்சிட்டு சைடிஷ் அதிகமாக சாப்பிடுவேன். உதடெல்லாம் எரியுது, நாக்கெல்லாம் எரியுது. அவ்வளோ தெரியாமல் சார் 2-3 மிளகா வச்சு அரைச்சிட்டுக்கிறாரு. அது அவ்வளோ ஒரு காரம் ஸ்பைசி அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஏதோ வைக்க தெரியாமல் நம்மளே வச்சு சாப்பிட்றோம். ஆனால் அந்த குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா வைக்கிற குழம்பு மாதிரி வருமா? ஆனால் எனக்கு என்னமோ எங்கள் அம்மா கைப்பக்குவம் அந்த மாதிரி தெரியுது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்க சமையல்னால் அது எங்கள் அம்மாவுடைய சமையல் தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து நல்ல டேஸ்ட்டாக சிம்பிளாக செய்வாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் மீன் குழம்பா எந்த குழம்பா இருந்தாலும் ஆஃப் வெங்காயம் தான் போடுவாங்க. தக்காளி கூட பெருசாக இருந்தால் பாதி தான் வைப்பாங்க, சின்னதாக இருந்தால் 1 தான் வைப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் 6 பேர் 7 பேர் சாப்பிடுவோம் எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ எங்கள் அம்மா குழம்பு வைப்பாங்கன்னு அப்படியே உட்காந்துட்டே இருப்போம் பக்கத்தில். அதில் அந்த அடுப்பில் குழம்பு கொச்சிக்கிட்டு இருக்கும்போதே போய் சோத்தை போட்டுமே தட்டு நீட்டினாக்கா எங்கள் அம்மா எடுத்து ஊற்றுவாங்க. ஆனால் எங்கள் அக்காலாம் இருந்தால் அடிக்க வருவாங்க, ஆனால் எங்கள் அம்மா எடுத்து ஊற்றுவாங்க சூடாகவே. அப்படியே ஃபஸ்ட்டு நான் தான் அதை போனி பண்ணுவேன். எது சாம்பார் ரசமாக இருந்தாலும் மீன் எந்த குழம்பா இருந்தாலும் முதல்ல போய் சாப்பிட்றது நானாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் கறி மீன்லாம் கொஞ்சமாக தான் நான் சாப்பிடுவேன், சாப்பாடு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன் வீட்டில். ஆனால் இங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்றேன். இந்த பாசுமதி ரைஸ் வந்து கொஞ்சம் சாப்பாடு தட்டில் போட நிறைய தெரியுது, கொஞ்சம் அள்ளி வாயில் வச்சாலே அப்படியே ஃபுல்லாக வாய் நிறைய நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அதனாலே வந்து சாப்பாடு ரொம்ப குறைச்சி தான் சாப்பிட்றதா இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் மக்களே. எப்படி சாப்பிட்டாலும் அந்த கை நக்கிற பழக்கம் நம்மளுக்கு விட்டு போகாது. ஏன்னா அந்த கை நக்கினா தான் வந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இயல்பு தானே அது எல்லாருக்குமே. பாருங்க கை நல்லா நக்கிட்டேன் பாருங்க, தெரியுதுங்களா? சூப்பர் டேஸ்ட் மீன் குழம்பு. நல்லா சாப்பிட்டு ஒரு காட்டு காட்டியாச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு நான் வந்து இங்கே வந்து பவுடர்லாம் அடிக்க மாட்டேன் முகத்தில், எதுவும் க்ரீம்லாம் போட மாட்டேன். இந்த வீடியோ ஆனால் இந்த தண்ணி இந்த கிளைமேட்டுக்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். என் கையெல்லாம் அப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுது, என் முகம்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். வாங்க மக்களே எங்கள் கொல்லியை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் ஊர், விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புளிச்சப்பள்ளம், நெல் விளையும் பூமி. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நெல் சவுக்கு தான் எங்கள் ஊரில் நாங்கள் இந்த பக்கம் போடுவோம். இது நஞ்சை பூமி. பிஞ்சை பூமின்றது வந்து அந்த பக்கம் இருக்குது, மணலாக இருக்குது. இது நஞ்சை பூமி. பாருங்கள் இதுதான் எங்கள் கொல்லி, எங்களுடைய சொர்க்கம். இதுதான் எங்களுடைய சொர்க்கம். அந்த மாமரம் பாருங்கள் 25 வருஷம், அது எங்கள் அப்பா நின்றுட்டுருக்கார் பாருங்கள். இப்போ தான் குட்டி சவுக்கு போட்டிருக்காங்க, 2 மாதம் ஆகுது, அதில் களை வெட்டிகிட்ருக்காரு. இன்னாண்ட பக்கம் நெல் தெரியுதுங்களா? இதுதான் புளிச்சப்பள்ளம் பாருங்கள். இதுதான் வந்து சொர்க்கம். இங்கே தான் வந்து எங்கள் கொல்லி. அந்த மரம் எல்லாமே நான் வச்சது தான் பாருங்கள். இதெல்லாம் நம்மளுது கிடையாது, இதெல்லாம் வந்து ஊரில் இருக்கிறவங்களும் அவங்களும் பயிர் வைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொல்லிங்க. இந்த நெல் அழகுக்காக எடுத்துக்கிறாங்க பாருங்கள் மக்களே. எங்கள் ஊரில் ஃபுல்லாக நெல் தான் நடுவாங்க. விவசாயம் பண்ணால் தான் நமக்கு தட்டில் சோறுன்ற மாதிரி, விவசாயம் இல்லைன்னா நமக்கு சோறே கிடையாது. நம்ம என்ன தான் காசு சம்பாதிச்சாலும் நம்ம காசை சாப்பிட முடியாது, அரிசி தான் சாப்பிட முடியும். எப்படி இருக்கிறவனும் சரி, ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பாடுனா சாப்பிடணும். அப்போ அந்த கோதுமையும் விளையிறதுக்கு பூமி வேணும்ல. இந்த நெல் வளம் பூமி ஃபுல்லாக அழிச்சிட்டு எல்லாம் பிளாட்டாக போட்டுடுறாங்க. அதனால் வந்து நெல் வளம் பூமி ரொம்ப கம்மியாக ஆகிடுது.